ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி புத்தம் புதிய கிச்சனுக்கு தேவையான ஒரு 13 டிப்ஸோடு வந்திருக்கு. இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம டிப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் மார்க்கெட்டில் போகும்போது பழங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பழத்துக்குள்ளே ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் வைப்பாங்க. அந்த கவர் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போடாதீங்க. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி உப்பு ஜாடி இல்லைனா பாட்டில் இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நீங்கள் இதை அழகாக நீங்கள் கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண அப்புறமா நீங்கள் இப்படி போடும்போது உங்களுடைய பாட்டில் கை தவறி கீழே விழாது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளைக்கு உங்கள் பாட்டில் அழுக்காகாமல் இருக்கும். மாதிரி எல்லா கிச்சன் பாட்டிலில் நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் பாட்டில் எல்லாத்துக்கும் போட்டு வச்சுக்கலாம். இது பாருங்கள், சாதாரண ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் தான். இந்த கிளாஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு மணி பிளான்ட்டோ இல்லை உங்களுக்கு பிடித்தமான செடியை இந்த மாதிரி தண்ணி வச்சு வைக்கிற மாதிரி செடியில் நீங்கள் வச்சுட்டு இதில் போட்டு டாய்லெட்லேயோ இன்னொரு பெட்ரூமில் எங்கே வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது போட்டிருக்கும் போது. அதே மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸு, காப்பி பாட்டிலு இந்த மாதிரி எல்லா பாட்டிலுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, உங்கள் கையை விட்டு வலிக்கு கீழேயே விழாது. இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே குக் பண்ணிவிட்டு டக்குன்னு பாட்டிலாம் தூக்கி நீங்கள் அடுக்கும் போது கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக வைக்கும் போது ஒன்று அடிப்படாது. அதே நேரத்தில் இது பபிள் ராப் மாதிரி பாட்டிலாம் நல்லா சேஃப்டியாக வச்சுக்கிடும். நம்ம கிச்சனில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி நீங்கள் வெங்காயம் எடுக்க வேண்டி இருக்கும். அந்த மாதிரி வெங்காய கூடையுடைய மூடியில் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். போட்டு வைக்கும்போது உங்களுக்கு அழுக்காகாது, நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பழங்களை வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸில் நீங்கள் பால் கொடுக்கும்போது கண்ணாடி கிளாஸ் இல்லைன்னா அந்த மாதிரி சில்வர் கிளாஸில் கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சூடாக இருந்தக்கணும் பசங்க சுடுது மம்மின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சூடே தெரியாது. அது மட்டும் இல்லை, குடிக்கும்போது வலிக்கு கீழே உள்ளாது, நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கணும் அந்த கிளாஸில். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டாய்லெட் ரோல் இல்லைன்னா டிஷ்யூ ரோல் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு மீதி உள்ள கொஞ்சம் பேலன்ஸுக்கு நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பேப்பர் கூட உள்ளக்க வைக்கலாம். வச்சுட்டு நம்ம தலைக்கு வைக்கிற கிளிப்பு, ரப்பர் பேண்டு எல்லாமே இந்த மாதிரி அழகாக போட்டு நீங்கள் டேபிள் மேலே வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம கையாளலாம். இந்த மாதிரி உப்பு ஜாடியில் நீங்கள் போட்டு வைங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கையிலேருந்து வழுக்காது. இது எல்லா பாட்டிலுக்கும் செட் ஆகும். இது இழுக்கிறதுனால ரப்பர் மாதிரி வரும், குட்டியாகவும் ஆகிக்கிடும். இப்போ டிப்பு நம்பர் 2 பார்க்கலாம். நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது, ஃபிஷ் கிரேவி வைக்கும் போதெல்லாம் நீங்கள் ரொம்ப சில நேரத்தில் மீன் கழுவாட்டாலோ ஒழுங்காக பழைய மீனாக இருந்தாலோ ஒரு மாதிரி ஆக்கின அப்புறமா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு ஆரஞ்சு தோல் மட்டும் எடுத்து மீன் குழம்புல நீங்கள் போட்டு பாருங்கள். மீன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக பிளால்வாடே இருக்காது. டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி வச்சுன்னு வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. என்னடா குக்கரில் மீன் வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வீடு மாறி வரும்போது பாத்திரம் எதுவுமே எங்கிட்ட இல்லை. 2-3 குக்கர், 2-3 சின்ன சின்ன பாத்திரம் தான் கொண்டு வந்தேன். குக்கர் தான் நல்லா பெருசாக இருந்துச்சு மீன் கிரேவி வைக்கிறதுக்கு. அதனால் நான் ஹாலில் வச்சு தான் நான் இந்த மீன் கிரேவி வைக்கிறேன். கிச்சன் எதுவும் இல்லாத டைமில் இது செஞ்ச வீடியோ. இப்போ அடுத்தாப்பில் டிப் நம்பர் 3 பார்க்கலாம். இதை பார்க்கும்போது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்னடா லைட் மாதிரி இருக்குன்னு. லைட்டு தாங்க இது. இந்த லைட்டு நான் இப்போ வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த லைட்டை நான் உங்களுக்கு மெயினாக நான் இப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் பின்னாடி ஒரு இடத்துல இருட்டாக இருக்குது, நம்மளுக்கு கரண்ட்டு கொடுக்க முடியல, லைன் கொடுத்து சுவிட்ச் வைக்க முடியல, இல்லைனா அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த வசதியும் இல்லை, ஆனால் இருட்டாக இருக்குது, நைட் நேரத்தில் வெளிச்சம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த லைட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்கி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு பின்னாடி எனக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, ஆனால் கொடுத்தாலும் எக்கச்சக்கமான ஒரு லைட்டுக்கு காசு கேட்குறாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், இதை ஆன்லைனில் புக் பண்ணி மாட்டினோம். இதுக்கு ஒரு புக்கும் வச்சுருக்காங்க. இது டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ரொம்ப சீப்பு தான், ரொம்ப விலையெல்லாம் ஜாஸ்தி கிடையாது. இது வாங்கி வச்சோம்னா உங்களுக்கு அது பாட்டில் எத்தனை வருஷம்னாலும் வரும். இது வாங்கி வைக்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேட்ரி வேண்டாம், கரண்ட்டு கொடுக்க வேண்டாம், சுவிட்சு போட வேண்டாம், ஆஃப் பண்ண வேண்டாம். அப்புறம் சும்மா அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்காது. சென்சர் வச்சுருக்காங்க. நம்ம போனோம்னா அது ஆன் ஆகும், நம்ம இப்போ வந்துட்டோம்னா அது ஆஃப் ஆயிரும். அது மட்டும் லைட்டாக ஒரு சின்ன ஒரு வெளிச்சமும் இதில் இருக்குது. நம்ம வந்துட்டால் கூட ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. அந்த லைட்டை பார்த்திங்கன்னா நல்லா அந்த இருட்டுக்குள்ளே கூட நல்லா தெரியுது.
நம்ம போனோம்னா நல்லா பளிச்சுன்னு லைட்டாக இருக்குது. அதனால் இந்த லைட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கரண்ட் செலவு எதுவுமே இருக்காது, எந்த தொந்தரவு இருக்காது. பின்னாடி நான் இப்போ ஒரு ஆணி மட்டும் அதில் இருந்துச்சு ஆல்ரெடி. நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள், மாட்டி காமிக்கிறேன். இந்த லைட்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் இது ஆனாக இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு அந்த நடுவில் இருக்க பட்டனில் ஒரு லைட் ப்ளூ கலரில் ஆனாக இருக்கும். மற்ற நேரத்தில் நம்ம வெளியே கிராஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டாக லைட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், ஆன் ஆயிரும். அதனால எந்த நேரமும் இந்த லைட் வந்து எரிஞ்சிட்ருக்காது. பகல் நேரத்தில் வந்து ஆஃப் ஆகி தான் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட சென்சர்னு சொன்னேன். இந்த பாருங்கள், இப்போ லேசாக நம்ம கை வச்சு அழுத்தினோடனே லைட்டாக ப்ளூ கலர் எரியுது. இந்த வெளிச்சத்துக்கே இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இதுக்குள்ள நான் ஆன்லைனில் வாங்கின லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இதோடைய வெப்சைட் வந்து நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்பு நம்பரு 4 பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு டைம் நான் டீ போடும்போது இந்த டீ பவுடரை இருத்த அப்புறமா இதோடைய கோரை வந்து இந்த மாதிரி ஒரு பேசனில் இல்லைன்னா ஒரு பேப்பர்லேயே போட்டு நல்லா காய வச்சிருவேன். வெயிலில் காய வச்சுட்டு கொஞ்சம் மண் கூட கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செடியில் போடும்போது செடி நல்ல செழிப்பாக இருக்கும், நல்ல பூ பூக்கும், காய் காய்க்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் மேலானது நம்மளுக்கு மண் வந்து ரொம்ப கம்மியாக செலவழியும், நம்மளை மண் செலவும் கம்மியாகும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன ஒரு பாட்டில் போட்டு காமிக்கிறேன். அப்போ இதில் வந்து வெங்காயம் வைக்க போகிறேன். வெங்காயத்தாள் வளர்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. வச்சோம்னா ஒரு சூப்புக்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெங்காயத்தாள் தான் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி நான் போட்டு 4-5 வெங்காயம் மட்டும்தான் வச்சேன். டக்குன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏங்கிட்ட இப்போ வெங்காயத்தாளுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த செடி வச்சாலும் பதியம் வைக்கும்போது இந்த மாதிரி வைங்க. நான் இதில் வந்து நிறைய வந்து நார்த்தன்மை இருக்குது, நிறைய இந்த டீ தூளோடைய இலையோட இதுவும் இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக வந்து உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த செடிக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். டிப்பு நம்பர் 5 பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சாப்பாடு பண்ணும்போது நீங்கள் அரிசி களைவீங்க. களையும் போது அதோட கழனி தண்ணி வந்து கீழே ஊற்றாதீங்க. ஒரு பேஸில் நீங்கள் எப்போ களையிறீங்களோ அப்போ எடுத்து நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இந்த கழனி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூனு 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்த அப்புறமா நீங்கள் கழுவி வச்சுருந்த மீனை நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு உங்கள் மீனை ஆக்கி பாருங்கள். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச மீனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2-3 வாரம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிருக்குமே, அப்படி சாப்பிட நல்லா இருக்காதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கழனி தண்ணியில் நீங்கள் போட்டு நீங்கள் ஆக்கும் போது உங்களுடைய மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதோடைய கவுச்ச வாடை சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மீனோட குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பெரிய மீன் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கழுவுன்னு இல்லை, பொடி மீன், அது மாதிரி சிக்கன், மட்டன், ப்ரான் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த டைப்பில் நீங்கள் வந்து கழுவி எடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கருவாடெல்லாம் நீங்கள் ஆக்கும் போது கூட இந்த கருவாட்டை கூட நீங்கள் 2 தண்ணி அலசிட்டு 3ஆவது தண்ணிக்கு இந்த கழனி தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். கருவாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செய்கிற மீனானு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறந்தே போயிட்டேன், ஃப்ரீசர்லேயே கிடந்துச்சு. இப்போ எடுத்து நம்ம இந்த மாதிரி குக் பண்ணும்போது யாருக்குமே தெரியாது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சாப்பிடும் போது. டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் முட்டையெல்லாம் உடச்சிட்டு தான் இருப்பீங்க. உடச்சி யூஸ் பண்ணும்போது அந்த முட்டை தோலை வந்து நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. ஒவ்வொரு நாள் நம்ம 2 முட்டை 1 முட்டை அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் போட்டோ இல்லைன்னா ஒரு கவர்லேயே போட்டு எடுத்து நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்ச அப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நொறுக்கி விடுங்க. கை வச்சு நீங்கள் உங்களுக்கு நொறுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம சீனி கவரு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே இந்த எல்லா முட்டைத்தோலையும் நம்ம காஞ்ச முட்டைத்தோல் ஃபுல்லாக அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு வீட்டில் இருக்க ஒரு உரல் உலக்கி வச்சு நல்லா நச்சு நல்லா தூள் பண்ணிக்கோங்க, பவுட்ரு மாதிரி ஆக்கிடணும். அப்படி உங்களுக்கு ஆகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சா நீ மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் நொறுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மண்ணில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட செடிக்கு போட்டு பாருங்கள். உங்கள் செடிக்கு போடும்போது உங்கள் செடி வந்து நல்ல செழிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய செடிகளுக்கு வந்து நல்ல கால்சியம் இருக்கும். ஆனால் நீங்கள் போடும்போது ஓரமாக போடுங்க, செடி ஓரமாக, நடுவில் வேரில் போடாமல் போட்டுட்டு மண் போட்டு மூடி விட்டுருங்க. அது அப்படி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வரும்போது உங்கள் செடி வந்து நல்லா காய்க்கும், பூக்கும். மாதத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. அப்படி போட்டு வரும்போது உரம் அதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன நத்தைகளாம் வந்து வரவே வராது. நத்தையெல்லாம் செத்து போயிடும். இந்த தோலுடைய
இந்த முட்டையோடைய தோலுக்கு வந்து நோல முடியாது, அப்படியே இருந்தால் கூட அப்படியே வந்து செத்து போயிடும். நீங்கள் இதை அப்படி போட்டுட்டு வந்து பாருங்கள், உங்கள் செடியெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில செடிகள் பூச்சி கடித்து அந்த மாதிரி பூச்சி வெட்டி நிறைய பூ பூக்காமல் காய் காய்க்காமல் இருக்கிற செடிகள் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது அப்புறமா இந்த மாதிரி போட்டோன்னே நல்ல பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். இப்போ சாக்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டயரில் போட்டோ இல்லை ஒரு கவரில் போட்டோ நீங்கள் வந்து கபோர்டில் வைக்காதீங்க. அப்படி நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இடத்த தான் அடைச்சிட்ருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம சாக்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி இந்த பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணோன்னே ரொம்ப குட்டி குட்டியாக வர ஆயிரும். இப்போ நான் பண்ணுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ரெண்டுமே வச்சுட்டு அப்படியே ஒரு உள்ளே இதை எடுத்து அப்படியே சொருவி விட்டு மூடினா போதும், இப்படி குட்டியாக வந்துடும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி பண்ணி வைக்கும் போது நம்ம காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு சாக்ஸ் தேவைப்படும் போது நம்ம தேடி எடுக்கணும்னு அவசியமே இருக்காது. டக்குன்னு செட்டாக பேராக நமக்கு கிடச்சிரும். ஏன்னா சாக்ஸ் தேடுறது ஒரு பெரிய மண்டவலியாக இருக்கும் காலை நேரத்தில். அது நீங்கள் கேட்கவே வேண்டாம், டென்ஷனாக இருக்கும் காலையில். இந்த மாதிரி உங்களுடைய சாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த வைங்க. அது மட்டும் நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணி போகும்போது நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போகும்போது உங்கள் சாக்ஸ் தேடாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டிப்ஸு நம்பர் 8 பார்க்கலாம். இந்த டிப்ஸை வந்து ஏற்கனவே நான் 1 இயருக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்காதவங்களுக்கு இப்போ பாருங்கள், பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து ஹேண்ட் வாஷு சானிடைசர்லாம் ரொம்பவே யூஸ் ஆகுது. அது குழந்தைங்க எடுக்கும்போது அதிகமாகவே எடுத்துருவாங்க. இப்படி எடுக்கும்போது சீக்கிரமாக காலி ஆயிரும். சும்மா நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய தொகை வைக்கணும். நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷு இல்லைன்னா நீங்கள் டிஷ் வாஷர் என்னென்ன நீங்கள் இதெல்லாம் இது பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டுருங்க. போட்டு 4ஆக மடக்கி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து கொஞ்சமாக செலவழியும். அதே நேரத்தில் எடுக்கும்போது 2-3 லிக்விட் மாதிரி தான் வரும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாகவே கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிச்சனில் இந்த மாதிரி நம்ம பாட்டில் வாங்கி வச்சு நம்ம டிஷ் வாஷ் வந்து வாஷ் பண்ணுவோம். பாத்திரம்லாம் கழுவும் போது இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக வந்து லிக்விட் வரும். அந்த பாட்டிலோட ஹோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் எடுக்கும்போது அதிகமாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ட்ராப்ஸ் ரொம்பவே கம்மியாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும்போது உங்களுடைய காசு ரொம்பவே மிச்சமாகும். டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். நம்ம எல்லா வீட்லேயும் கத்தி வச்சுருப்போம். கத்தி பார்த்திங்கன்னா எல்லாம் மழுங்கி போய் கிடக்கும், ஷார்ப்பாகவே இருக்காது, கூர்மையாக இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து உரல் உலக்கை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த உரல் உலக்கை வச்சுருப்பீங்க, கல் உரல் உலக்கை. அது இருந்துச்சுன்னா நீங்கள் பிரட்டிட்டு இந்த மாதிரி கத்தியை நல்லா வந்து தீட்டிக்கங்க. அப்படியே ஒரு தடவை நீங்கள் தீட்டிட்டு பண்ணும்போது உங்களோட கத்தி நல்லா கூர்மையாக இருக்கும். இப்போ உலக்கைக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம அலுமினியம் பாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துகிட்டு கொஞ்சம் சுருள் பிடிச்சிக்கோங்க. உருண்டையாக பிடிச்சிட்டு இதில் நீங்கள் கத்தியை வந்து தேய்ச்சி பாருங்கள், நல்லா கூர்மையாக இருக்கும். நல்ல கூர்மையாயிடுச்சு. இது வந்து நம்ம தூக்கியே போட தேவையில்ல, வச்சுக்கலாம். எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் அருவாமனை, திருவல் குத்தி, அருவாள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதே நீ மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். நீங்கள் நிறைய வெங்காயம் வாங்கி வச்சுருப்பீங்க. வெங்காயம் உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பூசண முத்த மாதிரி இருக்கும் மேலே, இல்லைன்னா இந்த மாதிரி அழுவி போன மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும். நம்ம நினச்சிடும் என்னடா கெட்டு போயிடுச்சுன்னு. இந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணால் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு தாளத்துலேயோ இல்லைன்னா ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்துலேயே போட்டு நல்ல வெயிலில் இந்த மாதிரி நீங்கள் காய வச்சுருங்க. நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்கள் வெங்காயம் வந்து சுத்தமாக வந்து இந்த மாதிரி ஆகாது. அந்த ஈரத்தன்மை இருக்கிறனால இந்த மாதிரி பூசணம் புத்த மாதிரி போகுது. சில நேரத்தில் கிச்சன் இடத்துல வந்து காற்று வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ டிப்பு நம்பர் 11 பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஒரு அரை கிளாஸ் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண அப்புறமா நீங்கள் ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்கூப் வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஒரு ஃபியூ செகண்டு போட்ட அப்புறமா நீங்கள் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். ஐஸ்கிரீம் சூப்பராக ரவுண்டாக டக்குன்னு வந்துடும். ஸ்பூனில் வந்து ஒட்டவே ஒட்டாது. ஸ்கூப்பில் இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தான் உறைஞ்சிருந்தாலும் டக்குன்னு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி முக்கிட்டு நம்ம ஐஸ்கிரீமை வந்து எடுத்து போடணும். இப்போ ஸ்பூனில் சுத்தமாக உங்களுக்கு ஒட்டாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இனி செய்யும் போது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த டெசர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்பர் 12 பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், வெங்காயம் கூட காமிக்கிறேன். இந்த வெங்காய கொடியில் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வெங்காயத்தை போடும்போது இந்த வெங்காய ஈரத்தின் மேலே இந்த மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்காது, அழுகவும் ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்போவுமே வெங்காய கொடியில் நீங்கள் போடும்போது ஸ்ட்ரைட்டாக வெங்காயத்தை போடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்காகவும் தூசியாகவும் இருக்குது. நம்ம அது கழுவுறதும் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது உள்ள தூசியெல்லாம் கீழே விழுந்து கீழேயும் தூசியாகும். நீங்கள் எப்போவுமே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் விரிச்சிட்டிங்கன்னா அந்த தூசியெல்லாம் நம்ம எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு மறுபடியும் கூட இன்னொரு பேப்பர் நம்ம மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை போடும்போது உங்கள் வெங்காயம் வந்து ஈரத்தன்மை இருக்காது. அது முளைச்சி நமக்கு போகாது, முளை விடாது வெங்காயம். அதே மாதிரி இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ இல்லைனா இந்த மாதிரி பேப்பரை போட்டு நீங்கள் வெங்காயத்தை போடும்போது வெங்காயத்தோட ஈரத்தன்மை எல்லாமே இந்த பேப்பர் வந்து உறிஞ்சிரும். வெங்காயமும் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் அழுகாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுமாதிரி பாஸ்கெட்டு கழுவுற வேலையும் நமக்கு மிச்சமாக இருக்கும். வெங்காயம் மட்டும் இல்லை, தக்காளி, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பூண்டு நீங்கள் எது போட்டு வச்சாலும் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு நீங்கள் விரித்து வச்சு பாருங்கள். உங்களுடைய வெங்காயம் எல்லாமே வந்து அழுகாமல் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நீட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு மற்ற வேலைகள் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டிப்பு நம்பர் 13 பார்க்கலாம். நிறைய நேரத்தில் வந்து டிசர்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்க்கெலாம் வந்து சின்னதாக நம்ம ட்ரை ஃப்ரூட் கட் பண்ண நினைப்போம். ஆனால் கட் பண்ணுறது ரொம்பவே அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். என்கிட்ட ரொம்ப ட்ரை ஃப்ரூட்லாம் வந்து சீக்கிரமாக கட் பண்ண முடியாது, கத்தியில் ஒட்டிக்கிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் தண்ணி ஒரு கப்பில் போட்டுட்டு கத்தி முங்குற அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கும் போதெல்லாம் அது உள்ளக்க முக்கிட்டு அந்த வெண்ணி தண்ணியில் முக்கி கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சைஸ்க்கு வேணாலும் நீங்கள் வந்து சூப்பராக கட் பண்ணிடலாம். ட்ரை ஃப்ரூட் கட் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. கத்தியில் ஒட்டிட்டு எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் வரத்துக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம கட் பண்ணுறதுக்கு வரும். இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.